அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். அதாவது ரொம்ப கடனாக இருக்குங்க, எப்படி அடைக்கிறதுனே தெரியுங்களங்க. கடன் மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்குது, வட்டி மேலே வட்டின்னு போட்டு. நான் எப்படி கடன் வாங்கணும்னு தெரியல, எதுக்கு வாங்கணும்னு புரியல, அதை எப்போ அடைக்க போகிறேனே எனக்கு தெரியலங்க. மொத்தத்தில் காலையில் எழுந்ததுலேருந்து படுத்து தூங்குற வரைக்கும் எங்கெங்க தூங்குறது இந்த கடனை பற்றி நினச்சா. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கடன் பற்றி நினச்சி என் உடல்நிலை மோசமானதாங்க மிச்சம். எங்கள் குடும்ப நிலவரமே சரியில்லைங்க. இதுக்கு ஏதாவது இதில் இருந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? அதை சொல்லுங்களேன். சொன்னீங்கன்னா நாங்களும் முன்னேறுவோம் இல்லையா அப்படின்ற கேள்வி உங்கள் மனதில் இருக்கா? இந்த சந்தேகம், இந்த கஷ்டப்படுற நிலைமை உங்களுக்கு இருக்கா? அப்படி உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களா? உறவினர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக மட்டுமேங்க. உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் இந்த பதிவை வச்சு நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறலாம். உங்களுக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் ரொம்பவே சந்தோஷம், மகிழ்ச்சிங்க. யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களால் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இது என் மூலயமா இந்த பதிவு வந்தாலும் அவங்களுக்கு போய் சேர போகிறது உங்கள் மூலயமா தான். அதனால் அந்த புண்ணியத்தில் உங்களுக்கும் பலன் இருக்குது, பங்கு இருக்குது. சரிங்களா? இவ்வளவு முக்கியமான இந்த பதிவை பற்றி தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை நான் ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது சம்பந்தமாக நிறைய பதிவுகள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு பயன்படுத்தியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த வகையில், அந்த வழியில் இதுவும் ஒரு நல்ல பலன், கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்பிக்கையோடு செய்யலாம். எனக்கு கடன்லாம் இல்லைங்க, ஆனால் என்னுடைய முன்னேற்றம்ங்கிறது சாதாரணமாக இருக்குது. முன்னேற்றம்ன்றது இல்லை, என்னோடய நிலைமை சாதாரணமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுடைய நிலைமையில் முன்னேற்றம் இருக்கும். அதாவது உங்களின் நிலையிலிருந்து ஒரு படி மேலே போவீங்க, அது உண்மை. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது அதனால் வர பலன் அதீதமாக இருக்கும். அதை உங்களால் பார்க்கவும் உணரவும் முடியும். கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கே சொல்கிற நிலைமைக்கு வருவீங்க. சரிங்க, இப்போ என்ன பண்ணணும்? இந்த பதிவில் நான் 2 விஷயங்கள் கொடுக்க போகிறேன். கடன் தொல்லை நீங்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும். ரொம்பவே எளிமையான விஷயம்தான், கண்டிப்பாக செய்யலாம். இதை ஏற்கனவே செஞ்சிட்ருக்கீங்கன்னா அது சரியான விதத்தில் செஞ்சுருக்கீங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் விட்டுற மாட்டீங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்குமே நன்றி. பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பதிவுகள் என் மூலயமா உங்களை தேடி வரும் நம் சேனலில். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சரி, இந்த கடன் தொல்லையிலிருந்து நான் மீண்டு வரணும், கடனை அடைக்கணும். ஆனால் ரொம்பவே கஷ்டங்க, அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன், இதை எப்படிங்க அடைக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாங்க. எந்த விதமான அற்புதமும் நடக்கலாம். மாற்றமொன்றே மாறாதது. அதனால் எந்த விஷயமும் மாறக்கூடியது தான். உங்கள் நிலை தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான். சரி, வாங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் எத்தனை பேர் வீட்டில் மீன் வளர்க்குறீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு. இது வரைக்கும் நீங்கள் வளர்க்கலை அப்படின்னா இனிமே வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு சரியான விஷயங்கள் செய்கிறீங்களான்னு நான் சொல்கிறத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரி, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் மீன் வளர்க்க போகிறீங்க. ஏன் மீன் வளர்க்க போகிறோம் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது. மீனுக்கு அபரிவிதமான ஒரு சக்தி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் எனர்ஜியை, தீய சக்திகளை, அதிர்வுகளை அதற்கு தன்பால் ஈர்க்கும் சக்தி மீனுக்கு உண்டு. அது என்ன பண்ணுன்னா, அந்த தீய சக்திகளை, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அது தன்பால் ஈர்த்து ஒரு நல்ல வைப்ரேஷனை, பாசிட்டிவான ஒரு வைப்பாக அதை கிரியேட் பண்ணி மாற்றி வெளியேற்றும் ஆற்றல் இந்த மீன்களுக்கு ரொம்பவே இருக்குங்க. அதனால தான் முன்னங்காலத்தில் இருந்தே மீன் வளர்க்கும் பழக்கம் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. அரண்மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா குளம் வச்சு மீனே வளர்ப்பாங்க அந்த காலங்களில். சரிங்களா? இப்போ வெளிநாடுகள்லேயும் இந்த பழக்கம் இருக்குது, நம்ம நாட்டிலையும் பழக்கம் இருக்குது.
சரி, இந்த மீன்களுக்கு வளர்க்குறோம். சும்மா வளர்த்துற முடியுமா? அதுக்கு உணவு போடுவோம் இல்லைங்களா? அந்த உணவு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மீனுக்கு உணவு ஊட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை தருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமையானது குறைஞ்சிக்கிட்டே போகும் நீங்கள் மீனுக்கு உணவிடும் பொழுது. மீன் வந்து எல்லா உணர்வையும் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது. நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக போய் அதுக்கிட்ட பேசும்போது அது மகிழ்வான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். சோகமாக பேசும்பொழுது அதுவே உடம்பு சரியில்லாத ஒரு ஃபீலை கொடுக்கும். இதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுற பவர் வந்து அந்த மீன்களுக்கு இருக்குங்க. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு இருப்பீங்க, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா கூட நமக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த மீன் தாங்க அதை வந்து ஏற்றுக்கும். நல்ல விஷயமா இருக்குது, நல்ல வைப்ரேஷன்னா அதை அப்படியே எடுத்து கொடுத்துரும். ஆனால் நெகட்டிவான வைப்ரேட்டாக இருந்தால் கிட்டத்தட்ட இந்த மீன்கள் என்ன பண்ணுமா, அதை ஈர்த்து அதனோட உயிரை கூட கொடுத்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது ஒரு வீட்டில் ஏதோ ஒரு உயிர் போக வேண்டிய நிலைமையில் இருக்குங்கிற பட்சத்தில் கூட அந்த வீட்டில் இருக்கிற மீன் என்ன பண்ணுமா, அதை அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து அது தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தன் வீட்டில் இருக்க அந்த மக்களை வந்து காப்பாற்றுமா. அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு உயிரினம் தாங்க இந்த மீன்கள். வீட்டில் மீன் வளர்க்குறீங்க, திடீர்னு செத்து போச்சு, ஐயோ செத்து போச்சு ஏதோ கஷ்டமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டத்தை அது ஏற்றுக்கிட்டு அது போயிடுச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் இந்த மீன். சரி, இந்த மீனுக்கு நீங்கள் உணவிடும் பொழுது, தினமும் உணவிட்டு கொண்டே வரும்பொழுது உங்களுடைய கடன் தொல்லையானது குறையிறத உங்களால் கண்கூடா பார்க்க முடியும். இந்த மீன் தொட்டியை எங்கே வைக்கலாம்? வீடுகளில் வைக்கலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் அந்த ஆஃபீஸில் வைக்கலாம். எந்த இடம் உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கணுமோ அந்த இடத்துல வைங்க. வீடுகள்லையும் வீடுகளில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி பாசிட்டிவான வைபை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்கிற பட்சத்தில் அங்கேயும் வைங்க, ரொம்பவே நல்லது. எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவேற்பு அறையில் தென்மேற்கு மூலையில் இந்த மீன் தொட்டியை வைக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் இந்த மீனுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க இல்லையா, அப்படி உணவு கொடுக்க உங்கள் கர்ம வினைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே போகுமாங்க. சாதாரணமாகவே நம்ம இந்த ஜென்மத்தில் இப்போது நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு காரணம் முன் ஜென்மத்தில் செஞ்சதோ இல்லை இந்த ஜென்மத்திலேயே முன் நாட்களில் செஞ்ச கர்ம வினை தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம் முன்னோர்கள் சொல்கிறாங்க. எப்போ நம்ம கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகுதோ அப்போ நம்மை நோக்கி பாசிட்டிவான எனர்ஜி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் அதுவே தானாக உருவாக ஆரம்பிக்குங்க. அது அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னைய வரைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு நாளையே ஒதுக்கி வச்சுப்பாங்க. ஒரு நாளில் ஒரு வேலையும் ஒதுக்கி வச்சுப்பாங்க மீன்களுக்கு உணவிடுறதுக்கு. ஆளுங்களை வைக்காமல் தன் கையால் தானே போயிட்டு மீன்களுக்கு உணவிடுவாங்களாம். கோவில்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீன் தடாகம் கண்டிப்பாக வச்சு மீன் வந்து அங்கே இருக்கும், பொரியெலாம் போட்டு உணவளிப்பாங்க. என்னென்னா கர்ம வினையை தீர்க்கிறோம், அதனால தாங்க. சரி, இந்த மீன்களை வீட்டில் மட்டும்தான் வளர்க்கணும்னு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபீஸ்லலாம் கூட வளர்க்கலாங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ். இந்த கோல்டு ஃபிஷ்ஷை நம்ம வளர்க்கும் பொழுது அது பலன்னு இருக்குமா, அதை பார்க்கும்போது சாதாரணமாகவே நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். மனசில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட பறந்து போயிடுங்க. அதை பார்க்கும்போது ஒன்றுமே முடியாது நம்ம நினைக்கிற விஷயம் கூட முடியும், நம்மால் முடியும், நாம் அதை சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான வைபை நம்மளை சுற்றி அந்த மீன்கள் கிரியேட் உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்ப்பீங்க மீன்கள் வந்து எப்படி ஒற்றுமையாக ஒன்றா போகும், ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாகவே மீன்களுக்கு இருக்கிற ஒரு பவர்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், அதுதாங்க ஒற்றுமையாக இருக்கும். எப்பயுமே ஒன்றோட ஒன்று ஒற்றுமையாக இருக்கும், ஒன்றா போகும், ஒன்றா வரும். அந்த மாதிரி அதே மாதிரி தான் மீன்களை நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணவன் மனைவியோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே ஒற்றுமையாக இருப்பாங்கங்க. ஒற்றுமை கண்டிப்பாக தழைத்தோங்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கம் வந்து உண்டாகுங்க.
குழப்பமாக இருக்கிற மனம் இருக்குங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் அந்த குழப்பமான மனதோடு போயிட்டு அந்த மீன் தொட்டி முன்னாடி உட்காந்து பாருங்களேன் ஒரு 5 நிமிஷம். அந்த மீனை நீங்கள் பார்க்கும்போது அது போகிறது வர்றது, அது சுற்றுறது, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அது முயல்றது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கிற அவ்வளோ பெரிய வருத்தம் கஷ்டம் கூட இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து போகுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மன கஷ்டம் எங்கே இருக்கோங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மன கஷ்டம் இல்லைங்கிற பட்சத்தில் உழைக்க ஆரம்பிப்போம், நல்ல நிலைமைக்கு வருவோம், பண கஷ்டமும் போகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. சரி, இது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்னா, இதே மாதிரி இந்த மீன் இருக்கு இல்லையா, ஒரு கோல்டு ஃபிஷ் வாயில் நாணயம் வைத்திருக்க மாதிரி, நிறைய நாணயங்கள் மேலே மீன் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிலையோ அல்லது படமோ, அதாவது அரோவனா படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரோவனா மீன் படம் இல்லைன்னா சிலை, இது எங்கே கிடைச்சாலும் சரி வாங்கிடுங்க. சிலையாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, சிறுசாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதனுடைய சக்தி ஒன்று தாங்க. அதை நீங்கள் எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக அந்த படத்தையோ சிலையையோ உங்களுக்கு சொல்லணும்னா குபேரர் கோவிலில் கண்டிப்பாக இது விற்குங்க. குபேரர் கோவிலில் நீங்கள் விற்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியும். அது கிடச்சிதுன்னா வாங்கி உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்களுடைய எங்கே பணப்புழக்கம் வேண்டுமோ அந்த இடத்துல வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ நீங்கள் அந்த சிலையோ அந்த படத்தையோ வைக்கிறதுங்கிறது ஒரு அபரிவிதமான முன்னேற்றம். தொழிலிலோ இல்லை எந்த விதத்தில் நீங்கள் முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விதத்தில் ஒரு அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதாரணமாகவே பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு ஆஃபீஸோ இல்லை எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த அறையில் இல்லை ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்கங்கிற போது அவங்களுடைய வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கண்டிப்பாக இந்த மீனுடைய படமோ அல்லது சிலையோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான வைபை க்ரியேட் பண்ணுங்க. அதனால் இந்த மாதிரி படம் சிலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி அதற்குரிய இடத்துல சரியான இடத்துல வைங்க. உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம், அதனால் தவறான இடத்துல வச்சுருந்துருக்கலாம். இடத்த மாற்றி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அதே மாதிரி மீன் தொட்டி எங்கள் வீட்லையும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கலாம், அது சரியான திசையில் சரியான இடத்துல வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். அதனோட வைப்ரேஷன் கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கே புரியுங்க. அப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இதை கேட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மீன் தொட்டியோட இடத்தை மாற்றி வச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு அதனுடைய பலன் என்னங்கிறது தெரியுங்க. சரி, இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2வது விஷயம், நான் ஏற்கனவே வந்து கோமாதாவுக்கு உணவளிக்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். கடன் தொல்லை நீங்கிறதுக்கும், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க அவங்க திரும்பி உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் என்ன செய்யலான்னு அந்த பதிவை வேணால் உங்களுக்கு நான் தரேன், லிங்க்கு தரேன், பாருங்கள். இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் எறும்பு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் அங்கங்கே இருக்கிற எறும்பு இல்லைங்க, வரிசையாக போகும், பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி வரிசையாக எறும்பு போகுதுன்னா தயவு செஞ்சு அதனோட வரிசையை மாற்றுறதோ இல்லை அதை வந்து ஐயோ எறும்பு கடிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதனோட இதுவை வந்து நீங்கள் அழிக்கிறதோ இந்த வேலையை வந்து செஞ்சிடாதீங்க. எந்த ஒரு எறும்புமே லைனாக போகுது அப்படின்னா அது உணவு எடுக்கவோ அல்லது உணவை சேமிக்கவோ தான் போகுது. உணவை எடுத்துக்கிட்டு அதனோட இடத்துக்கு போகும், இல்லைனா உணவை எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகும். அதனுடைய உணவை அதை எடுத்துக்கிட்டு அது மட்டும் அது இடத்துல போய் அது இருந்துரும், அது போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் உங்களை அந்த இடத்துல அது வந்து எந்த விதத்துலையும் அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை அடிக்காதீங்க. எந்த ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, அதாவது சிவப்பெரும்பாக இருந்தாலும் சரி, அது வந்து கருப்பெரும்பா பிள்ளையர் எறும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி, எந்த எறும்பாக இருந்தாலும் சரி, எறும்புக்கு உணவிடுறதுங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வயிற்றுக்கு நீங்கள் உணவிட்டாலே அது புண்ணியம்னா, எறும்புகள் வந்து ஆயிரக்கணக்கில் போகிற எறும்புகள், அந்த அத்தனை எறும்புக்கும் நீங்கள் உணவிடுறீங்கன்னா அத்தனை பேரோட பசியை நீங்கள் ஆத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அது எவ்வளவு புண்ணியம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாங்க. சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சாதாரணமாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் எறும்பு வரும், இப்போ சர்க்கரையில் எறும்பு வரதே கிடையாது. ஏன்னா அவ்வளவும் கெமிக்கல் ஆகிடுச்சு, நமக்கு அந்த பிரச்சனை வேண்டாம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு வெள்ளைக்கட்டிங்க. இது எவ்வளோ செலவாகிடும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ரொம்பலாம் செலவாகாதுங்க. சின்ன ஒரு வெள்ளைக்கட்டி, தினமும் இதை பழக்கப்படுத்திக்கோங்க. சின்ன ஒரு வெள்ளைக்கட்டியை எடுத்து சாமி கும்பிட்றீங்கல்ல பூஜை அறையில் ஒரு ஓரமாகவோ இல்லை உங்களுக்கு எங்கே தோணுதோ அந்த இடத்துல வந்து வெள்ளைக்கட்டியை வச்சுருங்க. அப்படி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா தினமும் பாருங்கள்,
சில நேரம் சில வீடுகளில் எந்த எறும்பும் வந்து அந்த வெள்ளைக்கட்டியை எடுக்காது. அப்படி எடுக்கலன்னும் போது ஐயோ நம்மளுக்கு கஷ்டமா பிரச்சனையா அப்படிலாம் யோசிக்காதீங்க. இடத்த மாற்றி வைங்க, அவ்வளவுதான். வெளியில் வரைக்கும் நீங்கள் உங்கள் வாசல் வெளியில் வரைக்கும் கூட வைக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதுக்கு உணவு கொடுக்க போகிறீங்க, அவ்வளவுதான். அப்படி நீங்கள் வைக்கிறீங்க, எறும்பு வந்து உணவு எடுக்குது, அந்த இதுவாக எடுக்குது, வெள்ளத்தை எடுக்குதுன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கோங்க. அத்தனை பேருக்கும் நீங்கள் உணவு அழிச்சிருக்கீங்க, அத்தனை பேரோட பசியை நீங்கள் ஆற்றிருக்கீங்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுதோ உங்களுடைய கர்ம வினைகள் அழியும். சாதாரணமாக உணவு நீங்கள் யாருக்கு கொடுத்தாலுமே உணவுன்னு ஒன்று கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மனம் சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அதனால் உங்களுடைய கர்ம வினையானது அழிஞ்சிக்கிட்டே போகும். உங்களுடைய கருமை வினையானது அழிந்துக்கிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் முற்றிலுமே இல்லாமல் போகும்போது வெற்றி தாங்க. உங்களை சுற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நடக்குங்க. வெற்றி மட்டுமே நீங்கள் பார்ப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த வெற்றியின் படி நீங்கள் அடையிறதுக்கு, அந்த கோட்டையை அடையிறதுக்கு முன்னாடி சில தடைகளை நீங்கள் தாண்ட வேண்டியது இருக்குது. அதுதான் உங்கள் கர்ம வினைகளையும் உங்களுடைய கெட்ட நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே போக்குறதுக்கு ஒரு வழி. அதற்கு தான் இப்போ நான் வந்து 2 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். மீனை பற்றி சொல்லியிருப்பேன், இன்னொன்று எறும்பை பற்றி சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்க, நான் எறும்பை வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாமல் செஞ்சுருப்பீங்க. இனிமேல் அதை செய்யாதீங்க. இருக்குன்னா அதை நீங்கள் அதை வந்து எந்த கஷ்டமும் படுத்தாத வரைக்கும் அது உங்களை எதுவுமே கஷ்டப்படுத்தாதுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, சாதாரணமாக போகிற எறும்பு நம்மளை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதான் நீங்கள் அதனுடைய இடத்த மாற்றினீங்கனாலோ அதை அழிச்சிங்கனாலோ அது என்ன பண்ணும், நம்ம மேலே 2-3 ஏறிக்கிட்டு கடிக்க தான் செய்யும் இல்லைங்களா? அதனால் அதை எதுவுமே செய்யாமல் விட்டிங்கன்னா அது பாட்டுக்கிட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பூஜை அறையில் அரிசி மாவு கோலம் போடுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம்னு வைப்போம் இல்லையா, அதில் எறும்பு வந்துருச்சு, இனிப்போ ஏதோ ஒன்று வைக்கிறோம், எறும்பு வந்துருச்சு அப்படின்னா ஐயோ எறும்பு வந்துருச்சுன்னு தட்டி விட்டுட்டு அதை கஷ்டப்படுறது, திட்டுறது அதெல்லாம் வேணாங்க. நம்ம வைக்கிறதே அவங்களுக்காக தான். ஏதோ ஒரு மூலயமா ஏதோ ஒரு விதத்தில் வந்து சாமி சாப்பிட்டதான் நினச்சிக்கோங்களேன். அப்படி நினச்சி பாருங்களேன். ஐயோ ஒரு எறும்பு சாப்பிடுதுன்னே வச்சுக்கோங்களேன், கடவுள் வந்து சாப்பிட்றாருன்னு யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அதே தான் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? இந்த 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், இதையும் நிறைய பேர் வீடுகளில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. செய்யலைன்னா இது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நாய்க்குட்டி வளர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை வளர்க்குற எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாங்கும் பொழுது கருப்பு நிறத்தில் இருக்கிற நாய்க்குட்டி வாங்கி வளருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு நாய்க்குட்டி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைரவருடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாய்க்குட்டிக்குமே எல்லா நாய்களுமே வந்து பைரவரோட அம்சம்தான். ஆனால் கருப்பு நிறத்தில் இருக்கிறது இன்னமும் வந்து சிறப்பாக சொல்லப்படுறது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நம் வீட்டுக்கு நம்மை தேடி வர நெகட்டிவ் எனர்ஜியோ தவறான விஷயத்தையோ அது வந்து தன்பால் ஈர்த்துக்கும். அதுக்கு நல்லாவே தெரியும். தன்பால் ஈர்த்து தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யும் அந்த தீய விஷயம் நம்மை அண்டாமல் இருக்க. அதே மாதிரி நம் உணவு அளிக்கும் பொழுது, அந்த நாய்க்குட்டிக்கு உணவு அளிக்கும் பொழுது அப்பையும் நம்முடைய கர்ம வினைகள் தீர்ந்து நம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஐயன் பைரவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நம் கடன் தொல்லைகள் விலகும். கடன் தொல்லைகள் கண்டிப்பாக குறைந்து நம் முன்னேற்றமானது அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. வீட்டில் தான் வளர்க்கணுமா, தெருவில் ஏதாவது இருந்தால் நான் உணவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. தாராளமாக கொடுக்கலாங்க. தினமும், அதாவது ஒரு நாள் நீங்கள் கொடுத்தா கூட அடுத்த நாளில் இருந்து அந்த நாய்க்குட்டி உங்கள் வீட்டை தேடி வரும் உங்களிடமிருந்து உணவு சாப்பிட. அதே மாதிரி அது நம் வீட்டில் வளர்க்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு நன்றியோட நமக்கு இருக்குமோ நாய்க்குட்டி, அதே மாதிரி தாங்க நீங்கள் தெருவில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு உணவு போட்டாலும் அவங்களும் வந்து நமக்கு வந்து நல்ல விஷயத்தை தான் செய்வாங்க. அது இன்னமும் புண்ணியம். நான் எதுக்காக வளர்க்குறத பற்றி சொன்னேன்னா, வளர்த்தோன்னா நம்ம வீட்டிலே இருக்கும், நம்ம கண்காணிப்பில் இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம தெருக்களில் இருக்கும் பொழுது அவங்க எல்லா இடத்துக்குமே தான் போவாங்க, எல்லார் வீட்டுக்குமே தான் போவாங்க. அதற்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேங்க. எனவே இந்த கடன் தொல்லை விலகுனாலே உங்களுடைய கஷ்டங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் இல்லைங்களா?
நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கடங்காரங்களாக இருந்தாங்க தெரியுமா? திடீர்னு பார்க்குறோம் இவ்வளோ நல்லா பெரிய ஆள் ஆகிட்டாங்க, இவ்வளோ முன்னேறிட்டாங்க, எப்படி தான் முன்னேறி இருப்பாங்களோ அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, இல்லைங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க தவறான வழியில் போனாங்க, தவறான வழியில் தான் அவங்க முன்னேறினாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்மால் சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அவங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு படி எடுத்து வச்சுருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, அதற்குரிய பலனை அவங்க பெற்றிருப்பாங்க. அதில் இப்போ நான் சொன்ன சில விஷயங்களும் இருக்கலாம். இது நான் கண்கூடாக பார்த்துருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்படி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு நாய்க்குட்டி வளர்த்தாங்கங்க. ஆனால் அந்த கருப்பு நாய்க்குட்டி வளர 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 அவங்களுடைய முன்னேற்றமும் நல்லா வளர்ந்துதுங்க. அவங்க இன்னும் நல்லா முன்னேறினாங்க. அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க. இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதை நானே நினச்சிருக்கேன். இந்த நாய்க்குட்டி வந்ததுலேருந்து தான் அவங்க நல்லா முன்னேறினாங்க அப்படிங்கிறத நானே அதை இது பண்ணியிருக்கேங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வைப்பை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயங்குங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்க வீடுகள்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக மீன் சிலையோ இல்லை மீன் தொட்டியோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக அவங்க இந்த கோமாதா வந்தால் உணவளிக்கிறதோ இல்லை தெருக்களில் நாய்க்குட்டிகள் வந்தால் உணவளிக்கிறதோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக செய்வாங்க. எப்போ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்களோ எல்லாருமே எல்லா நாள்லேயும் எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சிட மாட்டாங்கங்க. எப்போ உங்களுடைய கர்ம வினைகள் அகலப்போது, உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போது நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு வருமோ, அந்த ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வருமோ, அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை செய்யணுங்கிற எண்ணமே உங்கள் மனதில் வருங்க. இப்போ நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, இந்த பதிவு எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த எத்தனை பேர் பார்த்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது எப்போ உங்களுக்கு நீங்கள் எப்போ செய்வீங்க தெரியுமா? இப்போ நான் சொல்கிறத உங்களுடைய நெகட்டிவ் வைபெல்லாம் போகுது, உங்களுக்கு கர்ம வினைகள்லாம் அழிஞ்சு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் உங்களை சுற்றி கிரியேட் ஆகி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போக போகிறீங்க. அதற்குரிய வழி உங்களுக்கு திறந்துருச்சு. அடுத்து நீங்கள் அந்த படியில் காலை வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சால் என்ன, செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் செய்வீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது நான் உண்மைங்க, பொய் சொல்லலை, உண்மை. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இதில் இருக்கிற உண்மை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயன் இல்லைங்கிற பட்சத்தில் மிகவும் சந்தோஷம். உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனலில். இந்த பதிவு முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. ஓம் முருகா.